எல்லாருக்கும் வணக்கங்க. இது நெக்ஸ்ட் குக்கிங் வீடியோ. என்னடா குக்கிங் வீடியோவாக வருதுன்னு பார்க்காதீங்க. குக்கிங் வீடியோவாக போகிற அளவுக்கு நான் ஒரு பெரிய நல்லா சமையல் பண்ணுறாலாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சமைக்கிறேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ எடுக்கவே மறந்துட்டு பாதியிலேருந்து வந்துகிட்டு இருக்குங்க. என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா சார்டின்ங்கிறது வந்து ஒரு டின்னில் டொமேட்டோ சாஸில் வந்து மீனை சோக் பண்ணிப்பாங்க. இதுதான் இது இப்படி தான் இருக்கும். இதை தான் நான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் கொஞ்சம் அவசரமாக சமைச்சதுனால வேகமாக கட் பண்ணணுமேனு சொல்லிட்டு பெரிய வெங்காயத்தை போட்டுட்டேன். 2 பெரிய வெங்காயம், 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி 1.5 வேணானுங்கிறவங்க 1 தக்காளி கூட எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், பசங்க சாப்பிடணும்னு. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இப்போ எப்படி தண்ணி ஊற்றி சேர்த்தணும் அந்த அளவு தண்ணி மட்டும் எடுத்து ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணிலாம் வேண்டாம், அதுலேயே குக் ஆயிரும் நல்லா. முழுசாக மீன் இருந்தால் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிக்கிறலாம். எனக்கு பசங்க வந்து முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லிலாம் சேர்த்து அப்படியே இறக்கிடலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. 2 பொருள் தாங்க சேர்க்குறோம். இதை வந்து நல்லா சுடுசோறுக்கு ரசம் வச்சு இதை அப்படியே நல்லா கிரேவியாக எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி, தோசை இதுகளுக்குமே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சாதத்துக்கு வேணும்னா கொஞ்சம் கெட்டியாக கிரேவி எடுத்துக்கலாம், இல்லை தோசை சப்பாத்திக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.